வணக்கங்க. நம்ம ஊர்ல இப்போ பேங்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. எல்லாரும் பேங்க பத்தி பேசிட்டு இருக்காங்க. ரிசர்வ் பேங்க் கவர்னர் அலர்றாரு. 1 மாசமா அலறிட்டு இருக்காரு. பேங்க்ல எவனும் டெபாசிட் போட மாட்டேங்கிறான்னு. பேங்க்கெல்லாம் ஏதாவது பண்ணணும், டெபாசிட்ட கொண்டு வரணும். ஏன்னா டெபாசிட் போடலைன்னா லோன் குரோத் இருக்காதுங்கிறாரு. மக்கள் கடன் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாரு. இது ஒரு சைடில் அவர் சொல்றாரு. இந்த ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு முன்னாடி நம்ம மாதவி புஞ்சும் அதே தான் சொன்னாங்க. எல்லாரும் மக்கள் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க, சிப்பு பண்ணுறாங்க. ஆனால் யாரும் பேங்க்கில் பணம் போடலை. இது நம்ம இந்தியாவில் சிஸ்டமிக் இஷ்யூஸ் வரும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் மட்டும் 45,000 60,000 கோடி வரைக்கும் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு ஒரு என்எஸ்சியும் செபி சர்வேயும் சொல்லுது. மக்கள் பணத்தை தங்கம், சிப்பு, ஃபியூச்சர் டெரிவேட்டிவ்ஸு, சாவரின் கோல்ட் பாயிண்டு இது மாதிரி இடத்துல போடுறாங்களே தவிர பேங்க்கில் போட மாட்டேங்கிறாங்க. முன்னெல்லாம் பேங்க்கில் நிறைய போட்டுட்டு இருந்தாங்க. ஈவந்தோ இன்னைக்கு நிறைய பணம் பேங்க்கில் இருந்தாலும் இன்க்ரிமெண்டல் க்ரோத், அதாவது வருஷம் வருஷம் க்ரோ ஆகுது. மக்கள் பணத்தில் பேங்க்கை வைக்க மாட்டேங்கிறாங்க. இதனால பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு. இந்த ப்ராப்ளம் பெருசாக ஆனது ஹெச்டிஎஃப்சியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் மர்ஜ் ஆனப்பறம் அவங்களோட கரண்ட் கிரெடிட் டு டெபாசிட் ரேஷியோன்னு ஒன்று இருக்கும். எவ்வளோ டெபாசிட் நீங்கள் வாங்கினா எவ்வளோ கடன் கொடுக்கலாம்னு. நார்மலாக நீங்கள் டெபாசிட் நிறைய இருக்கணும். அதில் ஒரு போர்ஷனை ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோன்னு கவர்மெண்ட் பாண்டும் வாங்கியிருக்கணும். ஒரு போர்ஷனை பேங்க்கில் கேஷாக வச்சுருக்கணும். வெறும் ஒரு 75% தான் நீங்கள் லோனாக கொடுக்க முடியும். 100 ரூபா இருந்தால் 75 ரூபா தான் நீங்கள் லோன் கொடுக்க முடியும். ஆனால் இந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் 100க்கு மேலே போயிடுச்சு. டெபாசிட்டுக்கு மேலே கடன் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு இருக்குது. ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்காங்க, குறைக்க முடியல. இந்த பேங்க் மட்டும் இல்லை, எல்லா பேங்க்லேயுமே டெபாசிட் குறைஞ்சிருச்சு. நம்ம பப்ளிக் செக்டர் பேங்க்லலாம் டெபாசிட் குறைஞ்சாலும் கடனே கொடுக்க மாட்டாங்க. அதனால பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த ப்ராப்ளம் ஒரு லாங் டேர்மில் இருந்துட்டு வருது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொசைட்டியில் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகணும்னா அதுக்கு கிரெடிட் வேணும். நான் இன்றைக்கி கொடுங்க 30 நாள் கழிச்சு பேமெண்ட் தரேன், 60 நாள் கழிச்சு பேமெண்ட் தரேன்னு சொல்கிறது எல்லாமே கிரெடிட்டு. சிறு வியாபாரிகள் ஹோல்சேலர்கிட்ட மெட்டீரியல் எடுத்துகிட்டு 30 நாள் கழிச்சு பேமெண்ட் தருவாங்க, 60 நாள் கழிச்சு பேமெண்ட் தராங்க. அதனால் கிரெடிட்டுங்கிறது, இப்போ எக்கானமிங்கிறது ஒரு இன்ஜினாக இருந்தால் கிரெடிட்டுங்கிறது அதுக்கு போடுற பெட்ரோல் இல்லைன்னா இன்ஜின் ஓடாது, எக்கானமி கிராக் ஆகும். எஸ்பெஷலி கிரெடிட்டு. இதில் எது நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா, ஆட்டோ மார்க்கெட்டில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆட்டோ மார்க்கெட்டில் டெபாசிட் இல்லாத காரணத்தினால இப்போது பப்ளிக் செக்டர் பேங்க்கு இவங்க என்பிஎஃப்சிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் சேலரிடு எம்ப்ளாயியாக இருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம், இல்லாட்டா வேறு யாராவது பயங்கரமாக ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், அது மாதிரி ஆளுக்கு தான் நாங்கள் லோனை கொடுப்போம் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறாங்க. இன்ஃபேக்ட் ரூரல் இந்தியாவில் பல டீலர்ஷிப்பில் பேங்க் லோன் கொடுக்க மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்டே வந்துருச்சு. இதை எப்படி எஃபெக்ட் ஆகும்னு உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். ஃபடா அப்படின்னு ஒன்று இருக்குது, ஃபெட்ரேஷன் ஆஃப் ஆட்டோ டீலர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 4 வீலர்லாம் காரன்னா எங்கள் மேலே ஸ்டாக்காக டம்ப் பண்ணிட்டான், எங்கள் யார்டில் 7 லட்சம் கார் நிற்குது, இனிமேல் எங்கள்கிட்ட காரை போடாதீங்க, உங்கள் ப்ரொடக்ஷனை குறைங்கன்ட்டான். அது மாதிரினா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவங்கள்ட்ட 3.5 லட்சம் கார் தான் இருக்குதுன்னு. இது 4 லட்சமா 3 லட்சமா 7 லட்சமான்னு விடுங்க, புகை வருதுன்னா நெருப்பு இருக்குதுன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு இடத்துல காரு விற்க மாட்டேங்குது, ஏன்னா உங்களுக்கு லோன் கிடைக்கல. இது வெறும் கார் மட்டும் சொல்கிறேன். அடுத்தது வீடு சொல்ல முடியும், என்னால் டிவி சொல்ல முடியும், இது மாதிரி போயிட்டே இருக்க முடியும். எஸ்பெஷலி மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அண்ட் அது மாதிரி இருக்கிற என்பிஎஃப்சிஸ்லாம் இப்போது அன்செக்யூர்ட் லோன் கொடுத்த இடத்துல என்பிஏ ஏறி இருக்குது, நான் பர்ஃபார்மிங் அசட் ஏறி இருக்குது. இந்த நான் பர்ஃபார்மிங் அசட் ஏறினது ஒரு ப்ரெஷர் சுச்சுவேஷனில் கொண்டு வருது அப்படின்னு. இது ஃபுல்லாக பேங்க்கில் என்ன ஆச்சு, என்பிஎஃப்சி மார்க்கெட்டில் என்ன ஆச்சுங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். இப்போது கர்நாடகாவில் நடந்த இன்சிடெண்ட்டை பார்ப்போம். சடனாக கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, 2 பப்ளிக் செக்டர் பேங்க், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாலையும் யாரும் டீலிங் வச்சுக்கூடாதுன்னு. இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொன்னது பெரிய ஷாக். ஏன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர்னு ஒன்று இருந்தது,
அது ராஜா காலத்தில் அவங்களோட சென்ட்ரல் பேங்க் ஆர்பிஐ. அந்த பேங்க்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் ஆச்சு. அதை எஸ்பிஐயோட மர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்பிஐ தான் லார்ஜஸ்ட் பேங்க் இன் கர்நாடகா. இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கர்நாடகா பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து அங்கே நிறைய டெபாசிட் வச்சுருக்கிறாங்க. அந்த டெபாசிட்டை பேங்க்கு கேட்காமையே எவனோ ஒருத்தவங்களுக்கு பேங்க் கேரண்டி கொடுத்த இடத்துல எக்ஸஸ் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. எஸ்பிஐயில் ஒரு ஆஃபீஸர் தவறு பண்ணி அதுக்கு தகராறு ஆனோன்னா அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் பணத்தெல்லாம் திரும்பி எஸ்பிஐலேருந்து வெளில எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். எஸ்பிஐலேருந்து வெளில எடுக்கிறச்ச அவங்கள்ட்ட டெபாசிட்டில் பணம் கொடுக்கறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அது வைல்டு ஃபயர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகி கர்நாடகா கவர்மெண்ட்டு எஸ்பிஐயோட டீலிங் வச்சுக்காதீங்கன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டான் கர்நாடகாவில். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் ஸ்டேட் ஓன் பப்ளிக் செக்டர் டெபாசிட் போட்டிருக்கிறாங்க. டெபாசிட்டுக்கு எப்படி அடிதடி சண்டைன்னு நான் உங்களுக்கு இப்போ நேரம் விளக்கினேன். அந்த டெபாசிட்டில் பணத்தை டியூ டேட்டில் அவங்க கேட்டிருக்கிறாங்க 25 கோடி ரூபா. ஒரு பிரான்ச் மேனேஜர் என்ன பண்ணியிருக்கான், ஐயோ 25 கோடி ரூபா டெபாசிட் போகுதுன்னு அவன் ஐயோன்னு அடிச்சிருக்கிறான். நான் லஞ்சம் கொடுத்தேன், அதை சொன்னேன், இதை சொன்னேன். ஐயோ, நீ கவர்மெண்ட் பேங்க் நடத்துகிற, நீ எப்படி லஞ்சம் கொடுக்க முடியும்? ஒரு பப்ளிக் கவர்மெண்ட்டுக்கு லஞ்சம் கொடுக்க முடியாது. ஆனால் நான் லஞ்சம் கொடுத்தேன், அப்படி தான் அந்த டெபாசிட்டை பிடிச்சேன், இப்போ எடுக்கிறாங்கன்னு அவன் விடலை. டெபாசிட் அவன் விடலைன்னொன்னே இவன் வந்து பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒருத்தன் உள்ளே வந்துட்டான். அவன் காசை எடுங்கிறான். ஸோ இந்த தாராரில் இந்த 2 பேங்க்கையும் ப்ராப்ளம். நார்மலாக நான் டெபாசிட் எப்போ வேணால் கேட்கணும். டெபாசிட் ஆன் டிமாண்டு. நான் காசு கேட்குறேன், நீங்கள் காசை திரும்பி கொடுக்கணும். கர்நாடகாவில் இந்த 2 பேங்க்கில் இந்த ப்ராப்ளம் இருந்தது. இந்த பேங்க்குங்கிறது நார்மலாக ட்ரஸ்ட்டில் ஓடுறோம். நீங்கள் கொடுத்த பணம் பேங்க்கில் இருக்காது. இப்போ என் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா பேலன்ஸ்னு காட்டுதுன்னா என் அக்கௌண்ட்டில் 10,000 ரூபா அங்கே இருக்காது. ஆனால் நான் எப்போ 10,000 ரூபா கேட்டாலும் அவங்களால கொடுக்கணும். அதுதான் லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஃப்ராக்ஷனல் ரிசர்வ் பேங்கிங்னு உலகம் ஃபுல்லாக இதை தான் சொல்லுவாங்க. இதை வந்து இவங்க மேனேஜ் பண்ணணும். அப்படி இவங்ககிட்ட காசு இல்லைன்னா ஆர்பிஐட்டேன்னு கடன் வாங்கி கொடுக்கணும், இல்லாட்டா இன்னொரு பேங்க்லேன்னு கடன் வாங்கி கொடுக்கணும். உங்கள் டெபாசிட்டு பேங்க்கில் எவ்வளோ சேஃபு? 5 லட்ச ரூபா வரைக்கும் தான் சேஃப். டெபாசிட் இன்சூரன்ஸ் உங்களுக்கு 5 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஆர்பிஐ இந்தியாவில் எந்த பேங்க்கையும் திவாலாக விடலை. அதனால இது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தெரியுது. இப்போ ஒரு பேங்க்கில் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும்னா, இந்த பேங்க்கில் பணம் இல்லை, டெபாசிட் கொடுக்க மாட்டாங்கிறாங்கன்னா எல்லாரும் போய் ஒரே சமயத்தில் பேங்க்லேருந்து பணம் எடுப்பாங்க. அந்த பேங்க்கில் லிக்விடிட்டி ப்ரெஷர் வரும், ஸ்டாக் மார்க்கெட்டில் அடிபடும். எஸ் பேங்க்கு, லக்ஷ்மி விலாஸ் பேங்க் 2மே இது நடந்தது. ஸோ இது மாதிரி மார்க்கெட் ஆக்ஷனே வந்து ஒரு பேங்க்கை திவாலாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயத்தில் இன்னொரு ரிப்போர்ட் ஒன்று பேப்பரில் வந்தது, நான் சைடில் போடுறேன். அவன் என்ன சொல்கிறான்னா, ஃபார் தி ஃபஸ்ட்டு டைமு பேங்க் கடன் வாங்கிறது, அதாவது டெபாசிட் கடன் இல்லை, மார்க்கெட்டில் கடன் வாங்குறது 9 லட்சம் கோடி தாண்டிடுச்சுங்கிறான். ரிசர்வ் பேங்க் சொல்லியிருக்கிறான் ஜூலை. பேங்க்குக்கு டெபாசிட் இல்லைன்னா அவங்க டயர் 1 பாண்டு, டயர் 2 பாண்டு, இல்லை இன்டர் பேங்க் டெபாசிட்டில் சர்டிஃபிகேட் ஆஃப் டெபாசிட்னு ஹையர் ரேட்டில் கடன் வாங்குவாங்க. இந்த கடன் வாங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப அபாய லெவலில் வாங்கியிருக்குன்னு. இது வந்து ப்ராப்ளம் எங்கன்னு என்ன கேட்டிங்கன்னா, விலைவாசிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம். விலைவாசிக்கு ஏற்ற லெவலில் எப்படிலாம் ஏறுதோ அதே லெவலில் வட்டி கொடுத்தா தான் பேங்க்கில் பணம் வச்சுருப்பான். இப்போ நான் 1 கிலோ அரிசி 25 ரூபான்னு வச்சுப்போம். அடுத்த வருஷம் 1 கிலோ அரிசி 40 ரூபா ஆச்சுன்னா பேங்க்கில் நான் 25 ரூபா போட்டால் நீ 40 ரூபா கொடுத்தா தான் பேங்க்கில் பணம் இருக்கும். இந்த 1 கிலோ அரிசி மட்டும் ஏறினா பரவாயில்ல, ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட்ஸு நான் 50 ரூபாய்க்கு வாங்குறேன்னு வைங்க, அடுத்த வருஷம் அதே பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ் 60 ரூபான்னு வைங்க. பேங்க்கில் நான் 50 ரூபா போட்டால் அடுத்த வருஷம் எனக்கு 60 ரூபாய்க்கு கிடைக்கணும். இன்ஃப்ளேஷனை மேட்ச் பண்ணுற அளவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கணும். நீங்கள் உங்கள் பணக்கார நண்பர்களை ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மியாக வச்சுருக்கீங்க, இதே ஜாஸ்தின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பணவீக்கம் அதுக்கு மேலே போயிட்டுருக்கு. ஆர்பிஐ நம்பர் என்ன வேணால் சொல்லலாம், ரோட்டில் மக்களால் தாங்க முடியாமல் அந்த பணம் வீக்கம் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் மக்கள் தங்கம், ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு மாற்றி போடுறான் பணத்தை. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றுறதை தவிர வேறு சொல்யூஷனே கிடையாது. உங்களுக்கு பேங்க் டெபாசிட் இந்த சமயத்தில் நீங்கள் ரேட்டை குறைச்சிங்கன்னா இருக்கிற பணம் தான் பேங்க்கை விட்டு இன்னும் ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் போகும். இது கோழி ஃபஸ்ட்டு வந்துதா முட்டை ஃபஸ்ட்டு வந்துதாங்கிற கதை. இதை சால்வ் பண்ண வேண்டியது ரிசர்வ் பேங்க்கோட வேலை. சும்மா நான் தான் பெஸ்ட்டுன்னு மாலையை வாங்கி போட்டுக்கிட்டு புண்ணியம் கிடையாது. இந்த ப்ராப்ளமை எவ்வளோ சீக்கிரம் சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. நன்றி,
வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோட வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS 1967 என்னை ஃபாலோ பண்ணுங்க. என்னோட ரியல் ஒரிஜினல் ஐடி, ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோட எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.